ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களை வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு சைக்காலஜி கொஷின்ஸ் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கிறேன், பார்க்கலாமா? உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். குழந்தையா இருக்கும்போது தான் உடல் வளர்ச்சின்றது வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்ரி சுரப்பியில் சுரக்கும் பொழுது டேஷ் ஏற்படுகிறது. அதாவது வந்து பிட்யூட்ரி சுரப்பியில சுரக்கக்கூடிய அந்த சுரப்பு தான் வந்து நம்ம வளர்ச்சி ஹார்மோன் சொல்றோம் இல்லையா? அது வந்து அளவுக்கு அதிகமா சுரந்தா அந்த நிலை என்ன? அசாதாரண உடல் வளர்ச்சி. அசாதாரண உடல் வளர்ச்சின்னு சொல்றாங்க. குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் டேஷ் வயதில் ஏற்படுகிறது. அதாவது ஒரு குழந்தை வந்து சுதந்திரமா அதுவே சில விஷயங்களை செய்ய முயற்சி பண்றது எப்போ? இப்போ 2லிருந்து 3 வயசுக்குள்ள. 2லிருந்து 3 வயதுக்குள்ள ஆரம்பிக்குது. அடுத்தது, பியாஜேவின் ஒருவருடைய அறிவுசார் என்ற அறிவுசார் சொல் என்ற கீழ்கண்ட ஒன்றை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸ்கீமா, அதாவது ஸ்கீமானா வந்து அறிவு சார்ந்த சொல்னு அர்த்தம். நம்ம தெளிவா விளங்கிக்கணும். ஸ்கீமானா அறிவு சார்ந்த சொல். எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 8 நிலை. எரிக்சன்னால 8 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு வரும். எரிக்சன்னா 8 நிலை. கவனவீச்சு அறிய உதவும் கருவியோட பெயர் என்ன? டாச்சிஸ்டாஸ்கோப். கவனவீச்சு அறிய உதவுற கருவி வந்து டாச்சிஸ்டாஸ்கோப். ஒருவரின் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது அவருடைய மன எழுச்சி அதிர்வுகள். மன எழுச்சி அதிர்வுகள். மன எழுச்சினா என்ன? ஓவரா எந்த விஷயத்துல திங்க் பண்ணிட்டே இருக்குமோ அதுதான் மன எழுச்சி. ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் பியாஜே. பியாஜேனா வந்து அறிவுசார் கற்றல் தான். நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது அப்படின்னு சொன்ன உளவியல் ஸ்பியர்மேன். நுண்ணறிவு ஈவு, அதாவது மன வயது டிவைட் பை கால வயது இன்டூ 100. மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை டேஷ் எனலாம். அதை வந்து தர்ம சிந்தனை. தர்ம சிந்தனை. கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று எது? மனப்பாடம் செய்து கற்றல். கத்துக்கிறதுனா புதிய விஷயத்த திறம்பட நம்ம கத்துக்கிறது தான். மனப்பாடம் செய்து கற்றுக்கிறது கிடையாது. குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று சொல்லியவர் யாரு? ரூசோ. தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. முதல்ல வந்து தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்தல், இந்த ஒரு விஷயம்தான் வந்து ஸ்கின்னரால ஃபாலோ பண்ணப்பட்டது. அதுல அவர் யூஸ் பண்ண அனிமல் வந்து எலி. இவற்றுள் பொருத்தமான ஜோடியை கூறு. இது வந்து ஆப்ஷன் இருந்தால் தான் சொல்ல முடியும். இது வந்து ஆப்ஷன் இல்லை, அதனால இந்த கொஸ்டினை விட்டுடலாம். அடுத்து போகலாம். சிக்கலான பொதுமை கருத்துக்கு சிறிய நிலநிறக்கட்டை. இது வந்து ஒரு ஆய்வுல உள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல உள்ள ஒரு விஷயம். அது கற்றலுக்கு உதவாத காரணி தனிப்பட்ட காரணி. மொழியில்லா சோதனை டேஷ் வகை சோதனைகளை சாரும். ஆக்க சிந்தனை வகை சோதனைகளை சாரும். அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது மனப்பாடம் செய்தல். மனப்பாடம் செய்தல வந்து எந்த உளவியலாளரும் அறிவுசார் கற்றலை ஏற்றுக்கவே இல்லை பாருங்க. குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? 1959 நவம்பர் 20. 1959 நவம்பர் 20 தான் குழந்தைகளுக்கான கற்கும் உரிமை சம்பந்தமா மாநாடுல வந்து ஐநா சபையில உருவாக்கப்பட்டது. தாண்டேக்கின் பயிற்சி விதி எதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? மறுபடியும் செய்தல். அது திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரு விஷயம் வந்து பர்ஃபெக்ட் ஆகும், சரியாயிடும் அப்படின்னு தான் தாண்டேக் சொல்றாரு. கற்றலின் முக்கிய காரணி ஒன்று கவனித்தல். வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழி கற்றல். அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தியரிட்டிக்கலாக மட்டும் படிக்காமல் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தோம்னா நம்ம உடம்புலோட பல புலனும் அதை வந்து தெரிஞ்சுக்கும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ பண்ணும்போது ரொம்ப நாள் அது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றலின் அடைவு திறன். கற்றலின் நிறைவு என்ன படித்தாலும் சரி, கடைசியில் வந்து அதில் திறன் நம்ம அடையணும். அதுதான் நடத்தை கோட்பாட்டின் அடிப்படை தூண்டல் துலங்கல். பியாஜேவின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. பியாஜேனாலே அறிவு வளர்ச்சி தானே. சராசரி நுண்ணறிவு 90லேருந்து 109. ஒரு குழந்தை வந்து சராசரியா இருக்கு படிப்புல எல்லா விஷயத்துலையும் சொல்றோம்னா அதோட இன்டெலிஜென்ஸ் குவாஷன்ட் எவ்வளவு இருக்கும்னா 90லேருந்து 109 வரைக்கும் இருக்கும். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர், இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது வெறி சிந்தனை. அதான் வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்க்க ரீதியான சிந்தனை டைவர்ஜென்ட் திங்கிங். நினைவாற்றல்
என்ற நூலின் முதல் பிரதியை வெளியிட்டவர் எஃபிங்கஸ். எஃபிங்கஸ் வந்து ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். அவர் தான் நினைவாற்றல் சம்பந்தமா தன்னுடைய முதல் நூலை வெளியிட்டிருக்காரு. தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலை பிரபலப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ். தன்னறிப்படுத்துறதுனாலே கார்ல் ரோஜர்ஸ் தான். கனவுகள் ஆய்வு என்ற நூலை வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. கனவுகள் 1000 என்ற நூலை வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனப்போராட்டங்கள் வகைகள் 3: அணுகுதல் அணுகுதல், அணுகுதல் விலகுதல், விலகுதல் விலகுதல். தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணம் புலன் உறுப்புகள். கற்பித்தலின் முதல் படிநிலை திட்டமிடுதல். கருவுறுதலின் போது ஆணிடமிருந்து பெறப்படும் குரோமோசோம் ஒய். ஆண் குழந்தைனால ஒய் குரோமோசோம் தான் நமக்கு தெரியும். நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்டை கூறும் வழி CAVD. 38 பாருங்க. குமர பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம்னு சொன்னவர் ஸ்டான்லி ஹால். இதை நம்ம ஏற்கனவே சில கொஸ்டின்ஸ்ல பார்த்துருக்கோம். உடல் செயல்பாடுகள் மற்றும் உளச் செயல்பாடுகள் இரண்டையும் சீராக செயல்பட உதவும் முக்கிய நாளமில்லா சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. நம்ம பிட்யூட்டரி இருக்கு இல்லையா, பிரெயின்ல இருக்கு, அது சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் தான் உடல் சம்பந்தமான மன சம்பந்தமான விஷயங்கள் வந்து சீரா இருக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. உடல் செயல்பாடுகள் மற்றும் உளச் செயல்பாடுகள் இரண்டையும் சீராக சொல்லியாச்சு பிட்யூட்டரி. நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து தொடர்ந்து வழி வழியாக உடல் உளப்பண்புகள் பின் சந்ததிகளுக்கு ஜீன்கள் மூலமாக வருவதை என்ன சொல்றோம்? மரபு நிலைன்னு சொல்றோம். இதுல நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உடல் உளப்பண்புகள் மூதாதையர்கிட்ட தான் நமக்கு வருது. எது வழியா வருது? ஜீன்கள் மூலமா வருது. அந்த விஷயத்த மரபு நிலைன்னு சொல்றோம். இது ஒருகரு இரட்டையெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கோம். பியாஜேவின் அறிதல் திறன் வளர்ச்சியில் 3ஆம் நிலை கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.